நம்ம எஸ்ஆர்எம் டிஜிகோல்டு ஆப்பில் ரூ. 100 கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். எப்படின்னு கேட்டிருந்தீங்க, வாங்க சொல்கிறேன். உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி எஸ்ஆர்எம் டிஜிகோல்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா சைன் அப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுங்க. நேம் கொடுத்து திரும்ப அகைன் சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எம்பின் செட் பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்கிற நம்பரை போட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்போட ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். அதில் மை ஸ்கீமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் நவ் பட்டன் இருக்கும். ஜாயின் நவ்வை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட பர்சனல் டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் வந்துடும். இதில் டிஃபால்ட்டாக ரூ. 100 இருக்கும். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா 100 இன்க்ரீஸ் ஆகும். மைனஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா 100 டிக்ரீஸ் ஆகும். இல்லை நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன அமௌண்ட் என்ட்ரு பண்ணணுமோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் ₹1000 என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு 7% போனஸோடு சேர்த்து 1070க்கு கோல்டு ஆட் ஆகுது. இப்போ பே நவ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்துடும். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி உங்களோட பின்னை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ் ஆகிரும். நம்ம பர்ச்சேஸ் பண்ண கோல்டை எஸ்ஆர்எம் ஆப்புக்குள்ளே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிக்கு கீழே பார்த்துக்கலாம். இது வரைக்கும் எவ்வளோ கோல்டு சேவ் பண்ணியிருக்கோங்கிறதையும் இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே இருக்க பே நவ கிளிக் பண்ணி எப்போ வேணாலும் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் நம்ம கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற இடத்துல இருந்தே கோல்டை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஆப்பில் சந்தேகம் இல்லை புரியலன்னா ஹெல்ப்லைன் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.